ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் ரோல் செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். ஃபஸ்ட்டு பிரெட் ரோல் செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 வேக வச்ச பொட்டேட்டோ, கொஞ்சமாக பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்குனது, 1 கேரட் பொடி பொடியாக நறுக்குனது, 2 பீன்ஸு அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் நம்ம வேக வைக்கல, அதனால் நம்மளால் எவ்வளோ அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா மசாலாவும் பொட்டேட்டோவோட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலாவுக்கு பதிலாக சாட் மசாலா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த மசாலாவில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிரெட் ரோலில் வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரோலை ஒட்டுறதுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ரோலை ஸ்டிக் பண்ணால் தான் அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். தண்ணியை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற பேஸ்ட் நல்லா கட்டி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஒரு ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சின்ன சின்னதாக ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு மாற்றிடலாம். ஒரு சில கிழங்கு வேக வச்சோன்னா அது ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும், கையில் ஒட்டிக்கும். அதனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ரெட்டோட ஷேப் சின்னதாக இருக்குன்றனால இதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சிலிண்டர் ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ரோல் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா எந்த கவுண்ட்டில் இருக்குதோ அந்த கவுண்ட் அளவுக்கு நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க ப்ரெட் ஸ்லைசஸோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பீசஸை த்ரோ பண்ணாமல் அதை நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு தேவையான ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க ப்ரெட் சைஸஸை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு எந்த அளவுக்கு தின்னாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நல்லா தின்னாக உருட்டினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அதில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட்டாக எல்லா எட்ஜஸ்லேயும் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா எட்ஜஸ்லேயுமே மைதாவோட பேஸ்ட் நல்லா கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம மசாலாவை வச்சு ரோல் பண்ணும்போது அது சைடில் பிரிஞ்சு வராது. மசாலாவை வச்சு ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள். நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா சைடையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரெட் பீசஸையும் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ண அதே பவுலில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணி கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ப்ரெட் ரோலையும் இந்த மைதா மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு உருட்டி எடுத்துடலாம். ப்ரெட் ரோலை மைதாவில் போட்டு டிப் பண்ணும்போது போட்ட உடனே எடுத்துடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் அதில் வச்சிங்கன்னா ஊறி ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும். இந்த மாதிரி ரோலோட எல்லா சைடுமே ப்ரெட் க்ரம்ஸ் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா இது நம்ம மைதாவில் டிப் பண்ணியிருக்கனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ப்ரெட் ரோலோட கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம ப்ரெட் க்ரம்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தேவையான ரோல்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ரோல் அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸோடு சேர்த்து அது ஃப்ரை ஆகும்போது அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ப்ரெட்டை யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறனால அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் ரொம்ப அப்சர்வ் ஆகி நம்ம செய்கிற ரோல் ரொம்ப வதவதன்னு ஆயிடும். ப்ரெட் ரோல் நல்லா ஃப்ரை ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமுக்கு ரொம்ப சூப்பரான ஈஸியான ரெசிபி இது. இந்த கிறிஸ்பியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.